ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பைசியான சிக்கன் ஆப்பிடைசர் ஸ்டார்ட்டர் தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸி. நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் ஆப்பிடைசர் பண்ணுறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் போன்லெஸ் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நீளமாக ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து நான் இங்கே இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளார் வந்து அந்த சிக்கனுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அது கூடவே வந்து கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர், இது கூடவே வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கனோட நல்லா அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுடுங்க. இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊறின்ருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட் ஆகும்போது இதில் வந்து நமக்கு சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நிறைய சேர்த்து ஃப்ரை பண்ணாதீங்க. சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எண்ணெயில் போட்ட உடனே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற கோட்டிங்கெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ இப்போ நான் அதை போட்டுட்டு உங்களுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ ஒரு 4 நிமிஷமாக அந்த சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. சிக்கனை எப்போவுமே அதுவும் போன்லெஸ் சிக்கனை வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது உள்ளே இருக்கிற அந்த ஜூஸினஸ் எல்லாம் போய் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் சிக்கன் வந்து நல்லா ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு வந்து இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயே கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின இஞ்சி பூண்டு 2த்தையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கினவுடனே இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக சோயா சாஸ், அதுக்கப்புறம் கெச்சப், கொஞ்சமாக சில்லி சாஸ், எந்த ஹாட் சாஸ் எது இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர், மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் இது வந்து லைட்டாக கொதி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் மேலே ஒரு கோட்டிங் தான் கொடுக்கும். நல்லா ஸ்பைஸியாக லைட்டாக ஒரு கோட்டிங் கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லா சாஸியாக வேணும் சிக்கன் மேலே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாஸ்லேயே வந்து கொஞ்சமாக தண்ணியில் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாஸில் ஊற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த சாஸும் நல்லா திக்காகும். அது சிக்கன் மேலேயும் நல்லா சாஸியாக ஜூஸியாக நல்லா கோட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து சாஸ் போதும். ஸோ இப்போ இந்த சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷமாக நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த சிக்கன் மேலே வந்து அந்த சாஸ் வந்து லைட்டாக ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அந்த மேலே வந்து ரொம்ப சாஸ் எல்லாம் இருக்காது. கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். பட் செம்ம டேஸ்டியாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து ரோஸ்டட் செசமி சீட்ஸ் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல க்ரன்ச்சினஸ், அந்த நட்டி ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய
சூப்பரான சிக்கன் ஸ்டார்ட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கெஸ்ட்டெல்லாம் யாராவது வராங்க அப்படின்னா, நீங்க இத வந்து அப்படைசரா சர்வ் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். ஸோ இதே மாதிரி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் மறக்காம ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.